நிலைக்கும் ஏழையும் காசில்லாமல் சதக்கா செய்யலாம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருவுளமானதாக ஹஜ்ரத் ஜாபிர் ரலியல்லாஹு அவங்க அறிவிக்கிறாங்க, ஒரு முஸ்லீம் மற்றொரு முஸ்லீமுக்கு எந்த ஒரு பெரிய உதவி செய்ய முடியாமல் போனாலும் குறைந்தபட்சம் ஒரு தம் குவளையில் இருக்கும் தண்ணீரை அவருடைய குவளையில் ஊற்ற வேண்டும். இன்ஷா அல்லாஹ். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவன்றதாக ஹஜ்ரத் அபூ ரலியல்லாஹு அவங்க அறிவிக்கிறாங்க, ஒரு முஸ்லீம் சகாதரனுடன் புன்சிரிப்புடன் பேசுவது கூட ஒரு வகையான சதக்காவாக இருக்குது. அதாவது ஆண்கள் ஆண்களிடமும் பெண்கள் பெண்களிடமும் தம் குடும்பத்தாரிடமும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அறிவிதாக ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவங்க அறிவிக்கிறாங்க, பரிசுத்தமான பேச்சு அதாவது நல்ல முறையுடன் பேசும் பேச்சு சதக்காவாக இருக்குது. ஹல்ரத் அத்தீன் இப்னு ஹாத்திம் ரலியல்லாஹு அவங்க கூறுகிறாங்க, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நவின்றதாக, ஜனங்களே உங்களுடைய உயிர்களை நரக நெருப்பை விட்டும் பாதுகாத்து கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ். அதிகமாக இல்லை என்றால் பாதி பேரித்தம் பழத்தை ஏனும் கொடுங்கள். இன்ஷா அல்லாஹ். அதுவும் இல்லை என்றால் பிறரிடம் நல்ல வார்த்தை ஏனும் பேசுங்கள்னு சொல்லியிருக்காங்க. இன்ஷா அல்லாஹ். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நவின்றதாக ஹஜ்ரத் அபூ ரலியல்லாஹு அவங்க அறிவிக்கிறாங்க, ஒரு முஸ்லீமிடம் புன்னகையுடன் பேசுவதும் இன்னும் கண் பார்வையற்றோருக்கு உதவி செய்வதும் சதக்காவாக இருக்குது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அருளியதாக ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அவங்க அறிவிக்கிறாங்க, ஒரு நேர்த்தியான நல்ல முஸ்லீம் தம்முடைய நற்குணம் இன்னும் பழக்க வழக்கங்களின் காரணமாக எப்பொழுதும் நோன்பு நோற்பவர்கள் இன்னும் இரவு முழுவதும் இபாதத் செய்தவர்களுடைய நன்மையை அடைந்து கொள்வார்கள்னு சொல்லியிருக்காங்க. எனவே இது எல்லாமே சதக்காவை சேர்ந்ததாக இருக்குது. எனவே நம்மளும் ஏழையாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் இந்த முறைப்படி சதக்கா செய்து நன்மைகளை அடைவதற்கு எல்லாம் அல்லாஹ் தஆலா நம்ம இருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன்.